ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026 வெளியான டிரான்ஸ்ஃபர் திருமுருதுலு அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. ஹீரோவோட சர்வீஸ்ல கிட்டத்தட்ட 32 டிரான்ஸ்ஃபர்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்குது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான போலீஸ் ஆபீசரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாங்க கிடையாது. ரொம்ப நேர்மையான போலீஸ் ஆபீசரா இருக்கிறதுனால எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயுமே இவரை வச்சுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா இவரு ஸ்டேஷன்ல இருந்தாருன்னா அங்க வேலை பார்க்குற மத்த போலீஸ்காரங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டிலுமே ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது. இவரை சும்மாவே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா உங்க அப்பா உயிரோட இருந்த டைம்ல ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணிருப்பாரு. இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல தூசி தட்டி இதுல இருக்கிற குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தரணும்னு நினைக்கிறாருங்க. அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தான் மொத்த படமே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல தெருவிலுக்கு கூட இல்லாத ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தை சார்ந்த பிரியம்மா அப்படின்ற ஒரு இளம்பெண் கையில டார்ச் வச்சுக்கிட்டு இரவு நேரம் தன்னோட வீட்டை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்கா. தனியா நடந்து போயிட்டு இருக்கிறதுனால பயம் வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கா. திடீர்னு ஒரு இடத்துல அவளுடைய டார்ச் ஆஃப் ஆயிருது. இந்த இடத்துல தான் டார்ச் ஆஃப் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்ச் லைட்டை ஆன் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பா. திடீர்னு பிரகாசமான ஒரு வெளிச்சங்க. என்னன்னு பார்த்தா அந்த வழியா ஒரு கார் வந்திருக்குது. அந்த கார்ல சந்தோஷ் அப்படின்ற ஒரு பையன் இருந்திருக்கான். அந்த பையன் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு கிட்ட அத்துமீறல்ல ஈடுபட்டு இருந்திருக்கான். அந்த இடத்துல காப்பாத்துறதுக்கும் யாரும் இல்ல. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் பொதுமக்களோட நடமாட்டம் அப்படின்றது அந்த இடத்துல இல்லவே இல்ல. அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட அத்துமீறல்ல ஈடுபட்டு பயங்கரமா போராடி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறா. ஓடி வந்தவ நேரா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிள் இருக்கிறாரு. அந்த கான்ஸ்டபிள் கிட்ட இவர் நடந்தது எல்லாத்தையுமே சொல்றா. அந்த கான்ஸ்டபிள் பாத்தீங்கன்னா இவர் சொல்றது எல்லாத்தையுமே டீடைல்டா ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டரா எழுதிக்கிறாருங்க. அந்த நேரம் பார்த்து ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வராருங்க. அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு போனா இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணனும், ஃபைல் எடுத்துட்டு வா அப்படின்றாருங்க. கான்ஸ்டபிளுக்கு தோணுது இந்த இன்ஸ்பெக்டர் இந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா இல்ல அப்படின்ட்டு. ஏன்னா சப்போர்ட்டிவான ஒரு ஆளா இருந்திருந்தா இந்த பொண்ணுடைய நிலைமையை பார்த்து பதறப்பட்டிருப்பாரு. ஆனா இவரு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம ஃபைல் எடுத்துட்டு வர சொல்லி இருந்திருப்பாரு. இப்போ இந்த கான்ஸ்டபிள் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரை மடிச்சு ரெக்கார்ட் ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபைலுக்குள்ள துணிச்சிருவாருங்க. அவர் சொன்ன மாதிரி ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் எடுத்துட்டு வந்து கொடுக்க இந்த இன்ஸ்பெக்டர் இப்ப எஃப்ஐஆர் எழுதுறாருங்க. என்னன்னு எழுதுவாருன்னா, பிரியம்மா அப்படின்ற ஒரு இளம்பெண் ஊருக்குள்ள பாலியல் தொழில ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. சோ இந்த பொண்ணு கிட்ட சர்வீஸுக்காக வந்த பையன் தான் சந்தோஷ். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வழக்கத்துக்கு மாறான அமௌண்ட்டை கூடுன்னு சொல்லி இந்த பொண்ணு மிரட்டி இருந்திருக்கா. அந்த பையன் தர முடியாதுன்னு சொல்லியிருக்கான். அதனால இந்த பொண்ணு பணத்துக்கு ஆசைப்பட்டு தன்னைத்தானே துன்புறுத்திக்கிட்டு இந்த பையன் என்ன ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு பொய் புகார் கொடுக்கறதுக்காக வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் எழுதுறாருங்க. இத பார்த்து இந்த கான்ஸ்டபிள் ஷாக் ஆவறாரு. அந்த பொண்ணு இத பார்த்து கதறா. இது முற்றிலும் பொய்யானது. அவன் தான் என்கிட்ட அத்துமீறல ஈடுபட்டு என்னோட வாழ்க்கையை அழிச்சிருக்கான். நீங்க அவனுக்கு தான் தண்டனை வாங்கி தரணும், எனக்கு எதிராக ஏன் கேஸ் எழுதுறீங்க அப்படின்ட்டு அந்த கான்ஸ்டபிளும் கொந்தளிச்சிடுறாரு. அந்த பையனுக்கு அரசியல் பின்புலம் இருக்கு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த பொண்ணுக்கு எதிரான கேஸ் எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் மக்கள் கிட்ட இருந்து குறைஞ்சிரும். மக்கள் யாருமே நம்மள மதிக்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. ஏன் நீங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டரை பார்த்து இந்த கான்ஸ்டபிள் கேள்வி கேட்கிறாரு. கடுப்பான இன்ஸ்பெக்டர் ஒரு பாக்கெட்ல இருக்கிற கன் எடுத்து இந்த பொண்ணையும் அந்த கான்ஸ்டபிளையும் மிரட்டுறாருங்க. சந்தோஷ் கிட்டே இந்த பொண்ணை ஹேண்ட் ஓவர் பண்ணணும், உன் கையாலேயே இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணு அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாருங்க. பார்த்தா இந்த சந்தோஷ் தன்னோட அடியாட்கள் கூட சேர்ந்து ஸ்டேஷனுக்கு வெளியிலேயே கார் மேல பயங்கர சீன் போட்டுட்டு உட்கார்ந்துகிட்டு இருப்பான். இன்ஸ்பெக்டர் இந்த கான்ஸ்டபிளை மிரட்டுறாரு, அவளை ஹேண்ட் ஓவர் பண்ணு அப்படின்ட்டு. இந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறா. இந்த கான்ஸ்டபிள் இந்த பொண்ணை ஹேண்ட் ஓவர் கொடுக்குற மாதிரி கூட்டிட்டு வந்து இன்ஸ்பெக்டர் அசந்த நேரம் பார்த்து அவரோட பாக்கெட்ல இருக்கிற கன்னை இவரு எடுத்துறாருங்க. கன்னை காட்டி மிரட்ட இந்த சந்தோஷம் சந்தோஷோட ஆட்களும் நாலா பக்கமும் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறானுங்க. நீங்க இருக்காதமா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள பூந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் ஒரு கட்டையை வச்சு இந்த கான்ஸ்டபிளோட மண்டையிலே அட்டாக் பண்ணிடுறாருங்க. அவர் கீழே விழுந்துடுறாரு. உன் கதை அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தப்பிச்சு போன அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக ஓட ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த பொண்ணை காடு மேடுன்னு சொல்லிட்டு இந்த சந்தோஷோட ஆட்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த காடு ஒரு அருவி கிட்ட போய் முடியுதுங்க. இதுக்கு மேல யாருனாலையும் ஓட முடியாது. கண்டிப்பா இந்த பொண்ணு அந்த அருவியில விழுந்து செத்து போயிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறானுங்க. இப்போ இந்த கண்ணு முழிச்ச இந்த கான்ஸ்டபிளுக்கு ரொம்பவே மன உளைச்சலா இருக்குதுங்க. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதும் இவனுங்களை எதிர்த்ததுக்கும் காரணம் அந்த பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான். ஆனா கடைசியில அந்த பொண்ணை காப்பாத்த முடியலையே அப்படின்ற வேதனையிலேயே வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. அதுலயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறாரு. அவர் சாகும்போது அவருடைய பையன் ரொம்ப சின்ன பையனா பக்கத்துல இருந்து அப்பா அப்பான்னு சொல்லி அழுதுகிட்டே இருப்பான். அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷனுங்க. சூதுகவுன் படத்துல வர மாதிரி ஒரு புது கிட்னாப்பர் கும்பல் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் கிட்னாப்பிங் அட்டெம்ப்ட் பண்றதுக்காக ரோட்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு குட்டி பொண்ணு தான் அவங்களுடைய டார்கெட். அந்த பொண்ணுக்கோட கார்டியன் இருக்கிறதுனால அந்த கார்டியன் அசந்த நேரமா பார்த்து இந்த பொண்ணை தூக்கிடலாம்னு சொல்லிட்டு பக்கா ஸ்கெட்சோட இவங்க நின்னுக்கிட்டு இருக்காங்க. நினைச்ச மாதிரியே அந்த கார்டியன் அசந்த நேரமா பார்த்து இந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிடுறானுங்க. இந்த வண்டிக்குள்ள மினி பொட்டி கடையே வச்சிருப்பானுங்க போல. ஏகப்பட்ட சாக்லேட்ஸா தொங்க விட்டுருக்கானுங்க. இந்த பொண்ணை கடத்தினதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த பொண்ணு அப்பா அம்மான்ட்டு பயங்கரமா அழுவும். சோ இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் காமிச்சு இந்த பொண்ணை சமாதானப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த மாதிரிலாம் செட் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த குட்டி பொண்ணு காருக்குள்ள இருக்கக்கூடிய சாக்லேட்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த டிராவலை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஏன் பாப்பா உன்னை நாங்க கடத்தி இருக்கோம், நீ பாட்டுக்கு ஜாலியா இருந்துட்டு இருக்க, உனக்கெல்லாம் எங்களை பார்த்தா பயமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்க யாரை
கடத்திருக்கீங்க தெரியுமா, ஒரு மோஸ்ட் அன்வான்டட் போலீஸ் ஆபீசருடைய பொண்ணு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. மோஸ்ட்லி மோஸ்ட் வாண்டட் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆனா இந்த பொண்ணு தான் யாரோட பொண்ணு அப்படின்னு சொல்லும் போது மோஸ்ட் அன்வான்டட் போலீஸ் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. இதை கேட்டு இவங்க எல்லாம் பயந்துறானுங்க. ஏதோ ஒரு பொண்ணை கடத்திட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இந்த பொண்ணோட அப்பா என்னவோ என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா இருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நிப்பாட்டுறா, நாங்க இறங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கதற ஆரம்பிக்கிறானுங்க. அப்பதான் வண்டி ஓட்டுறவன் சொல்றான், இவங்க அப்பாக்கு அவ்வளவு சீன் எல்லாம் கிடையாதுடா, போலீஸ் ஆபீசர் தான், ஆனா சாதாரண ஒரு கான்ஸ்டபிள் தான் அப்படின்னு சொல்ல, கான்ஸ்டபிளுக்கு தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க இந்த பொண்ணை கலாய்க்கிறானுங்க. அப்ப இந்த பொண்ணு சொல்றா, எங்க அப்பா ஒன்னும் அவ்வளவு ஈஸியான ஆள்லாம் கிடையாது, அவரோட 10 வருஷ சர்வீஸ்ல 35 டிரான்ஸ்ஃபர்ஸ் அவருக்கு நடந்திருக்கு தெரியுமா, டிரான்ஸ்ஃபருக்கு வேர்ல்ட் ரெக்கார்டு இருந்துச்சுன்னா அதை எங்க அப்பாக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல, இவ்வளவு டிரான்ஸ்ஃபர்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் வில்லங்கமான ஆள் தான் அப்படின்ட்டு மறுபடியும் இவங்க பயப்படுறாங்க. இந்த வேன் ஓட்டுறவர் சொல்றாரு, இந்த பொண்ணை கிட்னாப் பண்ண சொன்னதே ஒரு போலீஸ் ஆபீசர் தான் அப்படின்ட்டு. ஒரு போலீஸ் ஆபீசரே ஒரு போலீஸ் ஆபீசரோட பொண்ணை கடத்த சொல்லி நமக்கு வேலை கொடுத்திருக்காரா அப்படின்னு இவனுங்க கேட்க, அந்த வேன் டிரைவர் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சு இந்த கிட்னாப்பிங் பின்னாடி சிஎம்ஏ இருக்கிறாருன்னு தான் தோணுது அப்படின்ற மாதிரி வேன் டிரைவர் சொல்ல, இந்த கிட்னாப்பர்ஸ் அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க, ஏன் பாப்பா அதிகாரத்தோட உச்சத்துல இருக்கிறவங்களே உங்க அப்பாக்கு பயந்து உன்னை கடத்த சொல்லியிருக்காங்களே, அப்பா அப்படி என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்க, எங்க அப்பா நிறைய செஞ்சிருக்காரு அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றா. அதான் என்னன்னு சொல்லு அப்படிங்கும் போது, நான் சின்ன பொண்ணு தானே எனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி இவ சொல்றாங்க. உனக்கு தெரியாமலாம் இருக்காது, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, எதனால இவருக்கு அடிக்கடி இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆர்டர்ஸ் வந்து சேருது அப்படின்ற கதையை இந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா அதிகாரிகளும் வழக்கமான வேலையில பாத்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு உயர் அதிகாரி அந்த ஸ்டேஷனுக்கு விசிட்டிங்க்கு வந்துடுறாருங்க. இந்த ஸ்டேஷன்ல எத்தனை பேர் வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேட்க, 5 பேர்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஸ்டேஷன்ல யாரையுமே காணமே அப்படின்னு கேட்க, 2 பேர் வந்து கைதியை கோர்ட்ல ஒப்படைக்கிறதுக்காக போயிருக்காங்க, 2 பேர் ஸ்டேஷன்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, அப்ப இன்னொருத்தர் எங்க அப்படின்னு கேட்க இன்ஸ்பெக்டர் பயங்கரமா தயங்குறாருங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. நம்ம ஹீரோட பேர் மூர்த்திங்க. இந்த ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் அவரோட வீட்டு வேலைகளை எல்லாம் கொடுத்திருந்திருப்பாரு. காய்கறி வாங்கிட்டு வரது, தோட்டத்துக்கு பொருள் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவரோட பர்சனல் வேலைகளுக்காக அனுப்பிச்சு வச்சிருந்திருப்பாரு. நம்ம ஹீரோ அங்க விசிட்டிங் ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு தெரியாம வெளியில நின்னுட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு சொல்லுவாரு. விசிட்டிங் வந்த அதிகாரிக்கு இதெல்லாம் தெரிஞ்சு போயிருங்க. உயர் அதிகாரி சொல்றாரு, கான்ஸ்டபிளா நீ உன்னோட பர்சனல் வேலைக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கியா, எனக்கு உன் சைடுல இருந்து ரிட்டன் எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. இந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோ பிடிச்சு கண்டபடி திட்டுறாரு. ஸ்டேஷனுக்குள்ள யாரு இருக்காங்க என்னன்னு கூட தெரியாம இப்படிதான் சத்தம் போட்டு எல்லாத்தையும் சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு எப்படி சார் தெரியும் அவர் வந்திருக்காருன்னு அப்படிங்கும் போது, இப்ப ரிட்டன் எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. நான் என்னன்னு எழுதி கொடுக்கறது அப்படின்னு கேட்கும்போது, ஒன்னு பண்ணுங்க சார், ஒரு கிரிமினலை ஃபாலோ பண்றதுக்காகவும் அவனோட நடவடிக்கைகளை கவனிக்கிறதுக்காகவும் பர்சனல் வேலையா போற மாதிரி நான் அவனை கவனிக்க வச்சேன், இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரிட்டன் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க, கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இன்ஸ்பெக்டரும் இது நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு ஏத்துக்கிறாருங்க. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், என்ன உங்க பர்சனல் வேலைக்கெல்லாம் கூட்டு போகாதீங்க சார் அப்படின்னு சொன்னாலும் இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோவை அவரோட வீட்டுக்கு கூட்டு போயிடுறாருங்க. மனைவி சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது காய்கறி வெட்டி கொடுக்கறது, வீடு கிளீன் பண்றதுக்கு உதவி செய்யறது, தோட்ட வேலை பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஏகப்பட்ட வேலைகளை வாங்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ இன்ஸ்பெக்டரோட மனைவி கிட்ட, நான் வந்ததுல இருந்து பார்த்துட்டே இருக்கேன், உங்களோட குழந்தைங்களை பார்க்கவே இல்லையே, அவங்க எல்லாம் எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இன்ஸ்பெக்டரோட மனைவி சொல்றாங்க, எங்களுக்கு குழந்தை இல்ல, நாங்க குழந்தைக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், குழந்தை கிடைக்க மாட்டேது அப்படிங்கும் போது இவர் குழந்தை பெத்துக்கிறதுக்கான டிப்ஸ் எல்லாமே சொல்றாருங்க. சோ இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க, இது வந்து ஹெல்த்துக்கான டிப்ஸ், இது இல்லாம சில விஷயங்கள் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. அது என்ன அப்படின்னா, புருஷன் டியூட்டில இருக்கும்போது நிறைய பேர்த்துக்கிட்ட லஞ்சம் வாங்கி இருக்கிறாரு, கொடுத்தவங்க யாருமே சந்தோஷப்பட்டு கொடுத்திருக்க மாட்டாங்க, சாபம் விட்டு தான் கொடுத்திருந்திருப்பாங்க, அந்த சாபமும் உங்களை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. சோ அந்த சாபத்துல இருந்து நீங்க மீண்டு வரணும்னா நீங்க கண்டிப்பா நல்லது பண்ணணும். சோ நீங்க நிறைய நல்லது பண்ணுங்க, அதே சமயம் இந்த ஹெல்த் டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்க, கூடி சீக்கிரம் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. அதுக்கப்புறம் டியூட்டியை முடிச்சுட்டு இவர் வீட்டுக்கு போறாருங்க. வீட்டுக்குள்ள என்ட்ரானா வீடு முழுக்க பாக்ஸா இருந்துட்டு இருக்குது. அதுல ஒரு பாக்ஸ்க்குள்ள தன்னுடைய பொண்ணு பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் தேடி எடுத்துக்கிட்டு இருப்பா. மனைவி கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மனைவி கிட்ட போயிட்டு, ஏன் லட்சுமி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்னாச்சு டின்னர் உனக்கு பிடிக்கலையா, வேற ஏதாவது டின்னர் செய்யவா அப்படின்னு கேட்கும்போது, நான் அதை கேட்கல, நாம இந்த வீட்டுக்கு வந்து 2 மாசம் ஆச்சு, இன்னுமே பொருட்களை எல்லாம் வெளியில எடுத்து வைக்காம அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறியே அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. எப்படியும் நம்ம ஹீரோ இந்த ஸ்டேஷன்ல நிரந்தரமா இருக்க போறது இல்ல, இன்னும் 1 மாசமோ 2 மாசத்துலயோ டிரான்ஸ்ஃபரை போட்டு விட்டுருவாங்க. அதுக்குள்ள எல்லாத்தையும் வெளியில எடுத்து வச்சு மறுபடியும் பேக் பண்ணி வைக்காட்டி என்ன அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ஹீரோட மனைவி பாக்ஸா அப்படியே வச்சிருக்காங்க அப்படின்ட்டு இன்டைரக்டா நம்ம ஹீரோவா அவங்களும் கலாய்க்கிறாங்க அப்படின்னு தான் தெரிய வருதுங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல லலிதா அப்படின்ற ஒருத்தங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. லலிதாவும் லலிதாவுடைய கணவரும் ராத்திரி நேரம் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. லலிதா கிட்ட ஹீரோட மனைவி பேசிக்கிட்டு இருக்க, லலிதாவுடைய கணவர் ஹீரோ கிட்ட தனிப்பட்ட முறையில பாஸ்ட்ல இவர் ரவுடியா இருந்தாராம், ஃப்ராடு வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம், ஆனா இப்போ திருந்தி தன்னோட குடும்ப வாழ்க்கையை நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாராம். ஆனா என்னோட பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள்லாம் இன்னும் என்ன துரத்திக்கிட்டே இருக்குது, எனக்கு அதுல இருந்து மீண்டு வரணும், ஊருக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னாலும் முதல்ல போலீஸ்காரங்க என் வீட்டு கதவை தான் தட்டுறாங்க, ஏன்னா எனக்கு தான் பாஸ்ட்ல ஒரு பிளாக் மார்க் இருக்கு, அதனால நீ தான் ஏதாவது தயவு பண்ணி அந்த பிளாக் மார்க் இருக்கக்கூடிய லிஸ்ட்ல இருந்து என்னோட பேரை ரிமூவ் பண்ணணும், அப்பதான் நான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, சரி நான் உதவி செய்யறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. குடிக்கிறதையும் நீ நிப்பாட்டிக்கோ அப்படின்னு சொல்ல அவரு சரின்னு கேட்டுட்டு தன்னோட மனைவியை கூப்பிட்டு கிளம்புறாருங்க. அடுத்த நாள் காலையில டியூட்டிக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காருங்க. அப்ப வீட்டுக்கு வெளியிலேயே பாத்தீங்கன்னா இந்த கட்சிக்காரங்க எல்லாம் பிளாக்ஸ் எல்லாம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப தன்னோட மனைவி கிட்ட ஹீரோ சொல்லுவாரு,
சொல்றாரு, ராத்திரி இந்த சபையில வந்துட்டு எனக்கு டியூட்டி போட்டிருக்காங்க, வரதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன், நீ எனக்காக காத்துட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் கிளம்புறாருங்க. இப்போ ஸ்டேஷனுக்கு வெளியில சாரை பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு அக்கா அழுதுட்டு நின்னுட்டு இருப்பாங்க. ஹீரோ போயிட்டு என்ன ஆச்சுக்கா அப்படின்னு கேட்க அந்த அக்கா சொல்றாங்க, அந்த அக்காவுடைய கணவர் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடிக்கிறதுக்காக பயங்கரமா சண்டை போட்டு இந்த அக்காவை அடிச்சிட்டாங்களாம். நீங்க வந்து என்னோட புருஷனை கொஞ்சம் மிரட்டி வைங்க அப்படின்னு கேட்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஹீரோ சொல்றாரு, 100 ரூபாய்க்காக உன்னோட புருஷன் உன்னை அடிச்சிட்டானா, சரி ஒன்னு பண்ணு, 500 ரூபாய் எனக்கு கொடுத்துரு, உன் புருஷன் உன்னை அடிக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி உள்ள போனேன்னா அங்க இருக்கிற ஹெட் கான்ஸ்டபிள் சொல்லுவாரு, இதுக்குக்கா தேவையில்லாம உனக்கு செலவு, நீ என்ன பண்ற, வீட்டுக்கு கிளம்பு, நான் ஃப்ரீயா இருக்கும்போது நானே வந்து உன் புருஷனை மிரட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாருங்க. இதை ஹெட் கான்ஸ்டபிள் பாத்துறாரு, ஒரு வருமானம் வர வேண்டியதை தடுத்து நிப்பாட்டிட்டான் அப்படின்னு டென்ஷன் ஆகி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. பார்த்தா ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது இன்னைக்கு அந்த கட்சி மீட்டிங் நடக்குது இல்லையா, அதுக்கு நம்ம போகணும் அப்படிங்கும்போது அது ஈவினிங் தானே, இப்பவே வா அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு பெரிய மீட்டிங், பாதுகாப்பு தேவைப்படுது, அதனால நீயும் வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருப்பாங்க. இங்க கட் பண்ண ஒரு கட்சியை காட்டுறாங்க. அந்த கட்சியோட லீடர் பேரு கமலம்மாங்க. அவங்க தான் இந்த கட்சியை பிரம்மாண்டமா வளர்த்திருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க பையனை வந்து சிஎம் ஆக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளிலும் ஈடுபட்டு இருக்காங்க. இவங்க நினைச்சது எல்லாமே ப்ராப்பரா நடந்தது அப்படின்னா இவங்க பிஎம் ஆகிற பிளான்ல கூட இருந்துட்டு இருக்கிறதா வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட கூட வேலை பார்க்குற கான்ஸ்டபிள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அரசியல்ல என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்குது, நம்ம என்ன பண்றது, பந்தோபஸ்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. சோ அந்த மீட்டிங்கை கவர் பண்றதுக்காக ஒரு பொண்ணு வந்திருப்பா. அந்த பொண்ணோட பேரு ஸ்வீட்டிங்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் போல. சோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்தது, நீ அப்படியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஸ்வீட்டி சொல்றாங்க, எனக்கு எதுவுமே வரல, இந்த ரிப்போர்ட்டர் வேலை மட்டும் தான் வந்தது. சோ இந்த வேலையில ஜாயின் பண்ணி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா ஒரு ப்ரொமோஷன் இல்ல, ஒரு ஹைக்கோ இல்ல, கஷ்டப்பட்டு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சரி வேலை வந்துருச்சு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டி அங்க இருந்து கிளம்பிடுறா. அங்க கட் பண்ணா ரவிகாந்த் அப்படின்ற ஒரு பொலிட்டீஷியனை காட்டுறாங்க. சோ இவர் தான் பாத்தீங்கன்னா இந்த கமலம்மாவுடைய ஆப்போனன்ட் பார்ட்டிங்க. ஆனா கமலம்மாவுடைய டீம் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியோட பயங்கரமா மக்கள் கிட்ட ரீச் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இவர்னால ப்ராப்பரா ரீச் ஆக முடியலன்னு சொல்லிட்டு அவருடைய டீம்ல இருந்து இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து பவர்ஃபுல்லான டயலாக்ஸ் எல்லாம் எழுதுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப இம்மெச்சூரான பொலிட்டிக்கல் டயலாக்ஸ் எல்லாம் பேசுறாங்க. அது ரவிகாந்துக்கு பிடிக்கலங்க. இது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க கிட்ட எல்லாம், தம்பிங்களா உங்களுக்கு டேலண்ட் இருக்கு, உங்க டேலண்ட்டுக்கான டைரக்ஷனை நான் உருவாக்கி தரேன், நம்ம சேர்ந்து வின் பண்ணலாம், நீங்க போய் உங்க வேலையை பாருங்கன்னு அனுப்பிச்சு வச்சிடறாருங்க. இந்த கமலம்மாவுடைய ஆப்போனண்டா இருக்காங்க. ஆனா ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி தெரியாதனால இவங்க பயங்கரமா தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா கமலம்மா தன்னோட பிஏ கிட்ட, இன்னைக்கு என் பையன் சிஎம் கேண்டிடேட்டா வந்துட்டு மாநாட்டுல ஸ்பீச் கொடுக்க போறான், சோ நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்க அந்த பிஏ சொல்றாருங்க, அந்த மாநாட்டுக்குள்ள மக்களோட மக்களா சில பேர் இருப்பானுங்க, அவனுங்க ஆப்போனன்ட் கட்சி பேரை சொல்லி முட்டை தக்காளி இது எல்லாத்தையுமே ஸ்டேஜ் மேல நிக்கிறவங்க மேல வீசுவாங்க. சோ ஆல்ரெடி நம்ம நேஷனல் மீடியாவை இன்வைட் பண்ணிட்டோம், எல்லா ஸ்டேட் மீடியாவும் இதை கவர் பண்ணும்போது சோ நேஷனல் வைட்ல பயங்கரமா நமக்கான ஒரு ரீச் கிடைக்கும், சிம்பத்தி அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகும், அதன் மூலமா நமக்கு வந்து ஓட்டு வங்கி அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப இந்த கமலம்மா பாத்தீங்கன்னா ஒரு திருத்தம் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த ஸ்டேஜ்ல என் பையனையும் அங்க இருக்கக்கூடிய கட்சி ஆட்களையும் முட்டையும் தக்காளியும் வச்சு அடிக்கிறதா தானே பிளானு, அந்த ஸ்டேஜ்ல வச்சு நான் அவமானப்படணும், என்ன ஆப்போனன்ட் ஆளுங்க என்ன அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி லோக்கல் சேனல்ல இருந்து நேஷனல் சேனல் வரைக்கும் நான் ஆப்போனன்ட்னால அவமானப்படுத்தப்பட்டேன் அப்படின்ற மாதிரி டெலிகாஸ்ட் ஆகணும். இது மட்டும் நடந்ததுன்னா ஆப்போனன்ட்ஸ் மேல மக்களுக்கு பயங்கர கோபம் ஏற்படும், சோ நமக்கு ஈஸியா ஓட்டு கிடைச்சிரும், இதுதான் பிளான் அப்படின்னு இந்த கமலம்மா தன்னுடைய பிளானை சொல்றாங்க. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாநாடு தயாராகிட்டு இருக்குதுங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அங்க சிஎம் கேண்டிடேட்டா நின்னு வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கமலம்மாவுடைய பையனான சந்தோஷ்க்கு தெரியாது. சோ அங்க ஒரு சம்பவம் நடக்க போது, அதுக்கு நீ பெருசா ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த மட்டும் சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சப்போஸ் அங்க ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது சந்தோஷ் இறங்கி வந்து நான் அம்மாவை காப்பாற்ற போறேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணிட்டாரு அப்படின்னா சோ அந்த சம்பவம் முழுவதுமா நடக்காம போயிடும் இல்லையா, மீடியா டென்ஷன் இவங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால இந்த ஸ்டேஜ் கிட்ட என்ன நடந்தாலும் நீ ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அந்த ஸ்டேஜுக்கு எல்லாருமே வராங்க. சோ அங்க பந்தோபஸ்து பணியில தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. ஸ்டேஜுக்கு வந்த உடனே இந்த கமலம்மா அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சிக்னலை பாஸ் பண்றாங்க. சோ அந்த அதிகாரிங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட இன்ஸ்பெக்டர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட சிக்னலை பாஸ் பண்றாரு. இப்போ போலீஸ்காரங்க அந்த இடத்த விட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ்காரங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ அங்கதான் நின்னுக்கிட்டு இருப்பாரு. அப்ப லேடி கான்ஸ்டபிள் வந்துட்டு இந்த மாதிரி கிளம்ப சொல்றாங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னும் மீட்டிங்கே முடியலையே அதுக்குள்ள எதுக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆர்டர் வந்துருச்சு நம்ம போய் தான் ஆகணும் வா போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்காருங்க. அப்ப இந்த கூட்டத்துக்குள்ள சஸ்பீசியஸான ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறத ஹீரோ கவனிச்சிடுறாருங்க. ஒரு போலீஸ் ஆபீசரா கண்ணால பார்த்துட்டு அதை எப்படி கடந்து வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இந்த இடத்துல கலவரம் நடத்துறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாருங்க. இந்த கலவரத்தை நடக்க விடாம பண்ணணும் அப்படின்ட்டு அந்த மாநாட்டுக்கு சவுண்ட் அண்ட் லைட் இன்ஜினியர் இருப்பாங்க இல்லையா, அங்க போயிட்டு லைட்ஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அடியாட்களை எல்லாம் இவர் பிரிக்கிறாருங்க. உடனே ஸ்டேஜ்ல இருந்து இவங்க பிளான் பண்ணபடியே பாத்தீங்கன்னா இந்த கமலம்மா கீழே இறங்கி வராங்க. சோ ஸ்டேஜுக்கு கீழே வச்சு அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு அவமானம் நடக்கணும், அதை நேஷனல் மீடியா கவர் பண்ணணும், இதுதான் அவங்களுக்கான பிளானா இருந்துட்டு இருக்குது. பிளான் பண்ணபடியே அடியாட்களும் அந்த அம்மாவை அவமானப்படுத்துறதுக்கு அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த அடியாட்களை எல்லாம் போட்டு பொலன்னு பொளந்து பறக்க விட்டுறாருங்க. பாதுகாப்பு பணியில போலீஸ்காரங்க இருக்கும்போது உங்களுக்கு ஒண்ணு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே நெருங்க விடாம
இல்லாம இவரு எல்லாரையும் அடிச்சு ஓட விட்டுறாருங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவையும் அந்த கட்சி ஆட்களையும் ரொம்ப சேஃபா கார்ல உட்கார வச்சு ஒரு சல்யூட்டை போட்டு அனுப்பி வைக்கிறாரு பாருங்க. இத பார்த்து எல்லாரும் டென்ஷன் தான் ஆகுறாங்க. இப்போ இந்த அம்மாவோட வீட்ல வச்சு எல்லாருமே பேசுறாங்க. எல்லாமே பிளான் பண்ணபடி கரெக்டா தானே போயிட்டு இருந்துச்சு, எங்க மிஸ்டேக் நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் விஷயம் தெரிய வருது. மூர்த்தி அப்படின்ற ஒரு கான்ஸ்டபிள்னால தான் எல்லா பிளானுமே சொதப்பிச்சு அப்படின்ட்டு. உடனே அந்த அம்மாவோட பையன் சொல்றான், நீங்க என்ன பிளான் பண்ணீங்க ஏதுன்னு எனக்கு தெரியல, ஆனா ஒண்ணு நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு பிளான பண்ணும்போது ப்ராப்பரா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். கடுப்பான இந்த அம்மா சொல்றாங்க, இந்த சுத்து வட்டார பகுதியில ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர் கூட இருக்கக்கூடாது, நேர்மையான போலீஸ் ஆபீசர்னு யாராவது இருந்தா உடனே டிரான்ஸ்ஃபர் போட்டு விடுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுத்துறாங்க. இப்ப நம்ம ஹீரோட இன்ஸ்பெக்டர் ரொம்ப கோவமா ஸ்டேஷனுக்கு வர சொல்லி இருக்காரு. வெளியில இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் உள்ள என்ன நடக்க போதோ அப்படின்னு அதிர்ச்சியோட காத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள வந்த உடனே இன்ஸ்பெக்டர் கதவை லாக் பண்ண சொல்றாருங்க. இன்ஸ்பெக்டரோட கேபின்குள்ள இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோ வெளுத்து வாங்க போறாருன்னு பார்த்தா அவர் சைஸா சந்தோஷப்படுறாருங்க. நீ சொன்ன ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி என்னோட மனைவி பிரெக்னென்ட் ஆயிட்டா, நான் ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்கேன். ஆனா நேத்து நடந்த இன்சிடென்ட்க்கு உன் மேல கொலகான்ல இருந்தேன், பயங்கரமா உன்னை திட்டணும்னு நினைச்சேன். ஆனா இந்த தகவலை கேட்ட உடனே உன் மேல இருந்த கோவம் எல்லாமே குறைஞ்சிருச்சு. இப்படியும் மேல் இடத்துல இருந்து உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி பிரஷர் போடுவாங்க, ஆனா நான் கண்டிப்பா உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஃபேக்ஸ்ல அபிஷியல் கவர்மெண்ட் ஆர்டரே வந்துருங்க. என்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ண வைக்காம பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா மேல் இடத்துல இருந்தே ஆர்டர் வந்துருச்சு, என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு லெட்டரோட போறாருங்க. ஹீரோவோட மனைவிக்கு இது ஒன்றும் புதுசு இல்லையே, அதனால தானே அவங்களோட பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அன்பேக் பண்ணாம அப்படி இப்படியே வச்சிருந்தாங்க. எல்லா பொட்டிகளையும் தூக்கி லாரியில ஏத்திக்கிட்டு இவங்க வேற ஒரு ஊரை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப புது ஊரு புது ஸ்டேஷன், வழக்கம் போல டியூட்டில ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம்னு நினைச்சா ஸ்டேஷனுக்குள்ள வந்த உடனே அங்க போய் உட்காருங்க அப்படின்ற மாதிரி உட்கார வச்சிடறாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இவர்கிட்ட எந்த வேலையுமே ஒப்படைக்காம அங்கேயே உட்கார வச்சிடறாங்க. காலையில இவர் வரணும், அட்டெண்டன்ஸ் போடணும், அதுக்கப்புறம் போய் உட்கார்ந்துடணும். இவர் எந்த வேலையுமே செய்யக்கூடாது அப்படின்றது தான் கைஸ் ஆர்டர். அந்த ஸ்டேஷன்ல ஒரு மேடம் தான் இன்ஸ்பெக்டரா இருக்காங்க. என்ன மேடம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன சும்மாவே உட்கார வச்சு அனுப்பிட்டு இருக்கீங்க, ஏன் மேடம் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இதுதான் உன்னோட டியூட்டி, எனக்கு கொடுத்த ஆர்டர் இதுதான், என்னோட ஆர்டரை நான் ஃபாலோ பண்றேன், உன்னோட ஆர்டரை நீ ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னால சும்மா உட்கார்ந்தெல்லாம் சம்பளம் வாங்க முடியாது, அது மட்டும் இல்லாம நான் வேலை செய்யறேனா இல்லையான்னு பாக்குறதுக்காக எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்களே தவிர ஸ்டேஷனுக்கு வழியில ஒரு அம்மா ரொம்ப நாளா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு காத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்கள யாருமே கன்சிடர் பண்ண மாட்டேன்றீங்க, அட்லீஸ்ட் அவங்கள கூப்பிட்டு வச்சு என்னன்னா கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா அந்த அம்மா வர சொல்லி என்ன ஏதுன்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் டியூட்டி முடிச்சுட்டு கிளம்பலான்னு கிளம்பும் போது அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஆபீசர் சொல்றாரு, நாளையில இருந்து உனக்கு டியூட்டி இங்க கிடையாது, பக்கத்து ஊர்ல ஒரு பழைய போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது, அது இப்ப ரெக்கார்ட் ரூம் மாதிரி இருந்துகிட்டு இருக்குது, அவ்வளோக்கா மெயின்டெனன்ஸ் இல்ல, சோ நாளையில இருந்து நீ அந்த ரெக்கார்ட் ரூமா பாத்துக்க போற, அதுதான் உனக்கான டியூட்டி அப்படின்னு சொல்ல, அந்த ஊர் பேரை கேட்டதும் நம்ம ஹீரோட மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சிங்க. அதுக்கான காரணம் என்னன்னா நம்ம ஹீரோட அப்பா வாழ்ந்த ஊர் தாங்க அது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணை காப்பாற்ற முடியலையேன்னு சொல்லிட்டு மன உளைச்சலா இறந்து போனாரே, அவர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய அப்பா தான். அவர் சாவறதுக்கு முன்னாடி இப்ப ரெக்கார்ட் ரூமா பார்க்கப்படுற அந்த இடத்துல தான் வேலை பார்த்தாரு, அவரோட நினைவுகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை நம்ம ஹீரோ என்ஜாய் பண்ணி பண்றேன் அப்படின்ட்டு கிளம்புறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ ரெக்கார்ட் ரூமுக்கு போறாருங்க. ஹீரோட அப்பா உயிரோட இருந்த போது அப்பாவை பாக்குறதுக்காக ஸ்கூலை முடிச்சுட்டு அடிக்கடி நம்ம ஹீரோ இங்க வருவாருங்க. அந்த மெமரிஸ் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. உள்ள போய் பார்த்தா அந்த ரெக்கார்ட் ரூம் முழுக்க முழுக்க தூசியா படிஞ்சு கிடக்கும். அப்படியே தூசி தட்ட ஆரம்பிப்பாரு. பழைய ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அதுல அப்பாவோட ஹேண்ட் ரைட்டிங்கும் கையெழுத்தும் இருக்கிறத பார்த்து பழசெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்பாவோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகா இருக்குங்க. அப்படி ஒரு ஃபைலை தூசி தட்டும் போது மடிச்சு வைக்கப்பட்ட ஒரு பேப்பரை இவர் கவனிக்கிறாரு. அது என்ன பேப்பர்னு ஓபன் பண்ணி பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல, அதாவது ஒரு 20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி பிரியம்மா அப்படின்ற ஒரு பொண்ணு தனக்கு ஒரு பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்களே, அந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க அப்பா கைப்பட எழுதி இருந்திருப்பாருங்க. சோ அது இன்ஸ்பெக்டர் கைக்கு போகக்கூடாதுன்னு மடிச்ச ஒரு ஃபைலுக்குள்ள துணிச்சு வச்சிருந்திருப்பாரு. சோ அந்த லெட்டர் தான் பாத்தீங்கன்னா ஹீரோட கைக்கு கிடைச்சிருக்குது. அப்பா சாவறதுக்கு முன்னாடி கூட இந்த பொண்ணை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் இறந்து போனாரு, நம்ம இந்த கேஸை எடுக்கலாம், சோ இந்த குற்றச்சம்பவத்துல ஈடுபட்ட அந்த நபருக்கு தண்டனை வாங்கி தரலாம் அப்படின்னு ஹீரோ முடிவெடுக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா பழைய இன்ஸ்பெக்டருக்கு நடுராத்திரியே போன் அடிக்கிறாருங்க. ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டரோட பேரு சின்னி கிருஷ்ணா. சோ அவருடைய ட்ராக் ரெக்கார்டை பத்தி நான் தெரிஞ்சுக்கணுமே சார் அப்படின்ற மாதிரி கேட்க, ட்ராக்கே இல்லாதவனுக்கு எங்கேயா ட்ராக் ரெக்கார்டு, அவன் எல்லாம் போலீஸ் யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டீஷியன், ரொம்ப ராங்கான ஆளு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா மீடியால, அவங்களுக்கு போனை போட்டு இந்த கமலம்மாவுடைய பையன் மேல ஏதாவது ரேப் கேஸ் ஏதாவது ரிஜிஸ்டர் ஆயிருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அபிஷியலா எதுவுமே ரிஜிஸ்டர் ஆகல, ஆனா அன்அபிஷியலா விமன் டிராபிக்கிங், ட்ரக்ஸ் கடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் மேல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ தன்னுடைய அப்பா சாகும் போதே என்ன சொன்னாரு அப்படின்றத நினைச்சு பாக்குறாரு. அந்த பொண்ணை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே இறந்து போயிருந்திருப்பாருங்க. இந்த மீடியாவை சார்ந்த பொண்ணு என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா, இதெல்லாம் அபிஷியலா மாறாம அன்அபிஷியலா தைரியமா பண்றதுக்கான காரணம் என்னன்னா இந்த சிஸ்டமே அந்த பையனுக்கு சப்போர்ட்டிவா இருக்குது, அப்படிங்கும் போது அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா, அவன் பண்ற விஷயத்த ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க கட் பண்ண இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன், ஹீரோடைய பொண்ணை கிட்னாப் பண்ண அந்த கிட்னாப்பர்ஸ் பாத்தீங்கன்னா அடுத்து என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்க, இன்னொருத்தர் பதில் சொல்றாரு, அவன் என்ன பண்ணிருப்பான், இந்த லெட்டரை எடுத்துட்டு போய் அந்த பையன் கிட்ட கொடுத்து எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டா ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்லி பணம் வாங்கியிருப்பான், வேற என்ன பண்ணிருக்க முடியும் அப்படின்ற
மாதிரி கேட்க பட்டு இந்த பொண்ணு கோவப்படுறா. எங்க அப்பா உன்ன மாதிரிலாம் கிடையாது, அவரு ரொம்ப நேர்மையான ஆளு, அந்த லெட்டரை எடுத்துட்டு நேரா என்னோட அம்மா கிட்ட தான் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கதையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோடைய மனைவி இதை படிச்சு பார்த்துட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பாலியல் வழக்கை இப்ப எடுத்து அதுல என்னன்னு நம்ம போய் ப்ரூவ் பண்ண முடியும், இந்த வழக்குல என்ன கிடைச்சிட போகுது அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா 3 விஷயத்துல இன்வால்வ் பண்ணிருக்காங்க. முதல் விஷயத்துல இந்த பொண்ணு விக்டம், என்ன ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கா, அந்த கம்ப்ளைண்ட் காப்பி தான் இவங்க கையில இருக்குது. ரெண்டாவது விஷயத்துல இந்த பொண்ணு தான் குற்றவாளி, பணத்துக்கு ஆசைப்பட்டு சந்தோஷ் மேல பொய் புகார் கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு எதிராக ஒரு கேஸ போட்டிருக்காங்க. அது ரெண்டாவது வெர்ஷன். மூணாவது வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு மர்மமான முறையில காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குதுங்க. இப்ப அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு அவரை மீட் பண்றதுக்காக போறாருங்க. அவரை மீட் பண்ணி, நான் ஒரு போலீஸ் ஆபீசர், 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பேத்தியை காணோம் அப்படின்னு சொல்லி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தீங்க இல்லையா, அந்த ஸ்டேஷன்ல வேலை பார்த்த போலீஸ் ஆபீசருடைய பையன் தான் நானு. நீங்க உங்க பேத்தியை காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போயிருந்தீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியே என்னோட அப்பா உங்க பேத்தியை பார்த்திருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் என்னோட அப்பா இறந்து போயிருக்காரு. இறந்து போறதுக்கு முன்னாடி கூட அந்த பொண்ணை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் உயிரை விட்டாரு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கான்னு எனக்கு தெளிவா தெரியுது. சோ குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வழக்கை நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்பதான் இந்த தாத்தா ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. உண்மை என்னன்னா பிரியம்மா சாவ கிடையாது, பிரியம்மா உயிரோட தான் இருக்கிறா. பார்வதி அப்படின்றவங்களோட கைடன்ஸ்ல சிட்டில இருக்கிறதா சொல்றாருங்க. கேட்டதும் ஹீரோக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது. அதே சமயம் இது வரைக்கும் யாருக்கிட்டயுமே சொல்லாத இந்த சீக்கிரட்டை என்ன நம்பி எப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, உன்னோட அப்பாவை பத்தி எனக்கு தெரியும்பா, அந்த நம்பிக்கையில தான் நான் உங்ககிட்ட உண்மையை சொன்னேன் அப்படின்னு சொல்ல, உடனடியா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பார்வதம்மா அப்படின்றவங்களோட வீட்டை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போறாரு. இங்க போய் பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாதிக்கப்பட்ட அந்த இளம்பெண்ணான பிரியா பாத்தீங்கன்னா இப்ப அங்கதான் இருக்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் இப்ப இவங்களுக்கு வயசாயிடுச்சு. ஆனா இன்னுமே அவங்க அந்த அதிர்ச்சியில இருந்து மீளல அப்படின்றது தெரிய வருது. ஆக்சுவலா அன்னைக்கு நைட் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இவங்க வழக்கம் போல கையில டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. டார்ச் லைட் ஆஃப் ஆயிருந்திருக்கும். இந்த நேரம் பார்த்து தான் ஆஃப் ஆகணுமா அப்படின்னு அந்த டார்ச் லைட்டை தட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா இந்த சந்தோஷ் வந்திருப்பான். சந்தோஷ் இந்த பொண்ணை தூக்கி கார்ல போட்டு போயிடலாம்னு நினைச்சிருந்திருப்பான். ஆனா சந்தோஷம் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. சந்தோஷோட குடும்பம் தான் அரசியல்வாதிங்களாச்சு. அதனால அவங்க மேல வச்சிருக்கிற மரியாதையில இவ பேச ஆரம்பிக்கிறா. நான் அவனை கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லி இருந்திருக்கான். இல்ல கிட்டதான் வீடு இருக்கு, நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லி இருந்திருக்கா. ஆசையை அடக்க முடியாத இந்த சந்தோஷ் ஒரு இன்ஜெக்ஷனை வச்சு இவளோட கழுத்திலேயே குத்திட்டான். குத்துன உடனே இவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு இவன் பாலியல் அத்துமீறல ஈடுபட்டு இருந்திருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல பட்டுனி இவ கண்ணு முடிச்சவ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருந்திருக்கா. அப்பவே உடம்பெல்லாம் காயமா இருந்திருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத தான் நம்ம பார்த்தோமே. சோ இந்த பொண்ணு செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க. இத்தனை வருஷமா இவங்க தலைமறைவா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பேருக்கு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே தவிர அன்னைக்கு நைட் நடந்த இன்சிடென்ட்டை இன்னும் என்னால மறக்க முடியல, என்னால வாழவே முடியல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இப்ப கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, இது நடந்து 20 வருஷம் ஆயிடுச்சு, இப்ப எதுக்கு தேவையில்லாம அதை பத்தி பேசி மீண்டும் அந்த விஷயங்களை எல்லாம் ஞாபகப்படுத்தி எங்களை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப நம்ம ஹீரோ அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் லெட்டர் எடுத்து காட்டுறாருங்க. இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் தான் என்ன இங்க வர வச்சது, இது இனிமேல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற விளக்குலயே தீய வச்சு கொளுத்திடுறாருங்க. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு, உங்களுக்கான நியாயத்தை நான் வாங்கி தருவேன் அப்படின்ட்டு. இப்ப நம்ம ஹீரோ இன்டர்நெட்ல பல தரவுகளை எடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய கமலம்மா மற்றும் அவங்களுடைய பையனான சந்தோஷ பத்தின டீடைல்ஸ். அவங்க நெருங்க முடியாத இடத்துல இருக்கிறதுனால இவங்க வைக்கிற ஒரு அடியும் பார்த்து தான் வைக்கணும். இப்போ நம்ம ஹீரோ அந்த மீடியா ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஒரு பொண்ணுக்கு நியாயம் வாங்கி தர போறேன், உன்னால ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, என்னால உதவி செய்ய முடியும், நான் சேனல் கிட்ட பேசி சேனல் மூலமாவும் என்னால உதவி செய்ய முடியும் அப்படின்றாங்க. இதை எப்படி நம்ம செய்ய போறோம் அப்படின்னு கேட்கும்போது, ஆப்போனன்ட் பார்ட்டியான ரவிகாந்த் இருக்கிறார் இல்லையா, அவரை வச்சுதான் நம்ம இதை பண்ண போறோம் அப்படின்னு ஹீரோ பிளான் பண்றாரு. இப்போ அந்த கட்சி சார்பில் பிரஸ் மீட் ஒன்று ஏற்பாடு பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த கமலம்மாவுடைய பையன் ஸ்டேஜ் ஏறி, மேல் பெண்கள்லாம் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கறதுக்கு பயப்பட தேவையில்ல, ஸோ நீங்க வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்ததுன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க ஃபில் பண்ணி கொடுத்தா போதும், அந்த வேலைகளை கவர்மெண்டே பார்த்துக்கும், நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்கிற மீடியாக்காரங்களுக்கு தெளிவா தெரியுது, இதுக்கு முன்னாடி விமன் டிராஃபிக்கிங்க அன்அஃபிஷியலா பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப கவர்மெண்ட் சப்போர்ட்டோட அஃபிஷியலா பண்ண போறாங்க அப்படின்ட்டு ஹீரோ தான் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. ஒரு மீடியா சேனல்காரங்க கிட்டயும் ஒரு கொஸ்டினை கொடுத்து வச்சிருப்பாரு, இந்த கொஸ்டின்ஸ் அவர்கிட்ட ரைஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. பெண்கள் பாதுகாப்புன்னு பேசக்கூடிய நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கிட்ட அத்துமீறல ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ஒன்று ரிஜிஸ்டரா இருக்குது, அதை பத்தி உங்களோட கருத்து அப்படின்னு கேட்க, அதெல்லாம் போய் அந்த மாதிரிலாம் கிடையாது, அவங்க வந்து ஒரு ரெட் லைட் ஏரியா பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப ரெட் லைட் ஏரியா பொண்ணு கிட்ட நீங்க போனீங்களா அப்படின்ற மாதிரி கேட்ட போடுறாங்க. அப்புறம் உங்க மேல விமன் டிராஃபிக்கிங்ல ஈடுபட்டு இருக்கிறதா வந்து ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் எல்லாம் வைக்கப்படுது, அதுக்கெல்லாம் உங்களோட பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்க சர மாதிரியா அடுத்தடுத்த கேள்விகளை முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சந்தோஷ்னால பதிலே சொல்ல முடியலங்க. இது லைவ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் விழிச்சிடுறாங்க, மக்கள் எல்லாருமே அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களால சமாளிக்க முடியல. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ டீ கடையில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இப்ப ரவிகாந்த் அப்படின்ற அந்த ஆப்போனன்ட் கட்சி
கட்சிக்காரங்களை எல்லாம் இது சம்பந்தமா அதிக அளவு பேச சொல்றாங்க. சோ அதிக அளவு பேச ஆரம்பிக்கிறாங்க. டிவி சேனல்ஸ்ல டிபேட் நடக்க ஆரம்பிக்குது. இப்போ ஆளுங்கட்சி தரப்பு லாயர் பாத்தீங்கன்னா இது வந்து ஃபேக் ஃபைல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. பட் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல இதை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட கம்ப்ளைண்ட் காப்பி தான் இது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. சோ இந்த வழக்கை பார்த்த கோர்ட் பாத்தீங்கன்னா இந்த வழக்கை ரீஓபன் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டரும் கொடுத்துருதுங்க. இப்போ இந்த கமலம்மா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய லாயர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வரவழைச்சு இந்த வழக்கை எப்படி நம்ம அணுகலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ அந்த லாயர் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது கோஇன்சிடென்ட்டான நடந்த மாதிரிலாம் இல்ல, மீடியாக்காரங்க சடனா கேள்வி கேட்கறாங்க, அந்த விஷயம் லைவ்ல டெலிகாஸ்ட் ஆக்கப்படுது, அதை பார்த்து மக்கள் கொந்தளிக்கிறாங்க, எதிர்க்கட்சிக்காரங்க கூட்டம் கூட்டமா வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இது எல்லாம் பார்க்கும்போது பக்காவா பிளான் பண்ணி இதை யாரோ ஒருத்தங்க மூவ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. ரைட், ஓகே, நடந்துருச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த கமலம்மா கேட்க அந்த அட்வொகேட் சொல்றாரு பாருங்க, இந்த கேஸ் நிக்கணும் அப்படின்னா பாதிக்கப்பட்ட பொண்ணு வரணும், சாட்சி சொல்றதுக்கு ஆளும் வரணும். சோ இது ரெண்டுமே நடக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த கேஸ் நிக்காது அப்படிங்கும்போது இந்த சந்தோஷ் சொல்றான், அப்பவே அந்த பொண்ணு அந்த அருவியில விழுந்து செத்து போச்சு, அதனால அந்த பொண்ணு வரதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த ரெக்கார்ட் ரூம்ல இருந்து தானே இந்த விஷயம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும், அந்த ரெக்கார்ட் ரூம் இருக்கக்கூடிய பில்டிங்கை தீய வச்சு கொளுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்னின்ற போலீஸ் ஆஃபீஸர், அதாவது ஹீரோட அப்பா காலத்துல இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, அவர் வராருங்க. கொளுத்துறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கும்போது டீ கொடுக்கறதுக்காக வழக்கமா இந்த இடத்துக்கு ஒருத்தர் வருவாரு ஹீரோக்கு டீ கொடுக்கறதுக்காக. அவரு வந்துட்டு ஏதோ ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி போவாரு. இங்க வா, நீ யாரு, எதுக்கு இங்க வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோக்கு டீ கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்பதான் கூப்பிட்டு கேட்கறாங்க இங்க யாராவது டியூட்டி போட்டீங்களா அப்படின்னு. அப்ப ஹீரோட பேரு சொல்றாங்க. ஹீரோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தா அப்பதான் தெரிய வருது தான் கூட வேலை பார்த்தா ஒரு கான்ஸ்டபிளோட பையன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அந்த எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார் இல்லையா ரவிகாந்த், அவரோட இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி இந்த கேஸை மூவ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய லா அட்வைசரும் இதை தான் சொல்றாங்க, விட்னஸ் அப்படின்ற ஒருத்தங்க அந்த இடத்துக்கு வரல, சாட்சி சொல்றதுக்கு யாரும் வரல அப்படின்னா இந்த கேஸ் நிக்காது, அது ஃபர்ஸ்ட் டேவே முடிஞ்சிரும், அதுக்கு நீங்க ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு. எங்க கட் பண்ணா இந்த போலீஸ்காரங்களுக்கு தான் தெரிஞ்சு போச்சு இதுக்கு பின்னாடி நம்ம ஹீரோ தான் இருக்கிறாரு அப்படின்ட்டு. ஹீரோட வீட்டுக்கு அடியாட்கள் அமைச்சு ஹீரோட வீக்னஸ் ஆன ஹீரோடைய மனைவியும் குழந்தையும் கடத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு ஆல்ரெடி நம்ம ஹீரோ அவரோட மனைவியும் குழந்தையும் வேற ஒரு இடத்துல சேஃபா கொண்டு போய் வச்சுட்டாருங்க. இப்போ அந்த ஸ்டேஷன்ல அப்பா கூட வேலை பார்த்த வேற ஏதாவது கான்ஸ்டபிளுக்கு இதை பத்தின விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சதுன்னா அவங்கள வந்து விட்னஸா கோர்ட்ல நிப்பாட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆபீசரை மீட் பண்றதுக்காக போறாரு. அவர்கிட்ட விசாரிச்சா அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நான் ஸ்டேஷன்ல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இந்த ஒரு சாட்சியுமே இல்லாம இந்த வழக்கை எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாம ஹீரோ முழிக்கிறாருங்க. என்ன நடந்திருக்கும்னா அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது இந்த ஆபீசர் அந்த ஸ்டேஷன்ல இருந்திருப்பாரு. ஆனா அவரோட வீட்ல இருந்து ஒரு எமர்ஜென்சி கால் வந்ததுனால உடனடியா கிளம்பி போயிருந்திருப்பாரு. பட்டன் அந்த ஆபீசர் ஒரு நிமிஷம் நில்லுப்பா, அந்த ஸ்டேஷன்ல நான் இல்லனாலும் அந்த இடத்துல வேற ஒரு அக்யூஸ்ட் இருந்தான், திருட்டு வழக்குல ஒருத்தன் தூக்கிட்டு வந்து செல்லுல அடைச்சு வச்சிருந்தாங்க, மேபி நீ அந்த திருட்டு பையலை கண்டுபிடிச்சு அவனை போய் பாத்தீனா அன்னைக்கு நடந்த விஷயங்களை எல்லாம் அவன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல அது யாரு என்ன அப்படின்றத ஹீரோ தேட ஆரம்பிக்கிறாருங்க. இப்ப ஹீரோவை கண்டுபிடிச்ச அடியாட்கள்லாம் பாத்தீங்கன்னா அடிச்சு கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவங்களை எல்லாம் அடிச்சு பறக்க விட்டுட்டு ஹீரோ அந்த ஒரு விட்னஸை தேடி போக ஆரம்பிப்பாருங்க. அங்க கட் பண்ணா சந்தோஷ் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வேலை பார்த்துட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் மிரட்டிக்கிட்டு இருக்காரு, அன்னைக்கு ஸ்டேஷன்ல உங்களை தவிர வேற யாராவது இருந்தாங்களா, அவங்க விட்னஸா அவங்க கையில மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடணும், நல்லா யோசிச்சு சொல்லு அப்படிங்கும் போது ஒருத்தர் தான் ஒரு திருட்டு பையல நாங்க அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அது யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு இவங்க தூக்கலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த அக்யூஸ்டோட டீடைல்ஸை கண்டுபிடிச்சிருவாருங்க. அப்பதான் தெரிய வருது அந்த திருட்டு வழக்குல திருடுனது வேற ஒருத்தன், ஆனா வேற ஒருத்தனை தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டு வச்சிருந்திருக்காங்க. அங்கேயும் காசு வேலை பார்த்து ஒரு ஃபேக் அக்யூஸ்ட தான் தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்றத ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு தகவல் வருது, ஹீரோடைய பொண்ணை பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. இப்ப லலிதாக்காக்கு லேபர் பெயின் வந்துருச்சு அப்படின்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் செஞ்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வராருங்க. ஹீரோ கூட இருக்கிற இன்ஸ்பெக்டர் வந்துட்டு நான் அரெஸ்ட் பண்றதுக்கான ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, நீங்க இருக்காதரா உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு எங்கேயாவது தலைமறைவாயிரு அப்படின்னு சொல்ல ஹீரோ ஒத்துக்க மாட்டேன்றாருங்க. இப்ப இந்த லலிதாக்காவோட புருஷனை தனிப்பட்ட முறையில கூட்டிட்டு வந்து ஆக்சுவலா நீ இதுக்கு முன்னாடி ஃப்ராட் எல்லாம் பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்கிறல்ல, அந்த ஜெயில இவனை நீ பாத்துருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை காட்டுறாருங்க. அந்த ஃபேக் அக்யூஸ்டோட போட்டோ. அப்ப இந்த இன்ஸ்பெக்டர் திட்டுற, ஏண்டா உன் பொண்ணை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பரபரப்பா போயிட்டு இருக்குது, நீ என்னடானா இவனுக்கு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது எங்க அப்பாவே எனக்கு கொடுத்த கேஸ் மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன், அதனால நான் விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாருங்க. இருந்தாலும் கூட இருக்கிற இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா நீ தப்பு பண்ற, உன் பொண்ணோட உயிரில விளையாடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு குட்டி பாப்பா ஓடி வந்து சாக்லேட் வாங்கிட்டு போறாங்க. இந்த பாப்பாக்கு சாக்லேட் கொடுக்குற, ஆனா உன் பாப்பாவை நீ நினைச்சு பார்க்க மாட்டேன்ற அப்படிங்கும் போது ஹீரோ சொல்றாரு எனக்கு மட்டும் தான் பாப்பா இருக்குதா, ஏன் அந்த ஏசிபி சின்னி அப்படின்ற அவருக்கு பாப்பாவே கிடையாதா அப்படின்ற மாதிரி கேட்க அங்கதான் ஹீரோ ட்விஸ்ட வைக்கிறாரு. இவரோட பொண்ணை தூக்குனாங்க இல்லையா, இவரு அவரோட பொண்ணை தூக்கிட்டாருங்க. எண்ட் ஆஃப் தி டே என்னோட பொண்ணை நீங்க ரிலீஸ் பண்ணல அப்படின்னா உங்களோட பேத்தியை நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் வைக்கிறாரு. வேற வழியே இல்லாம ஹீரோட பொண்ணை ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த கமலம்மா பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கட்சியை நான் வந்து உருவாக்கி இருக்கிறேன், இதுல இருந்து ஒரு சிங்கிளை கூட நான் எடுக்கிறதுக்கு விட மாட்டேன், அதிகாரத்தை யாரு கைக்கும் போறதுக்கு விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவத்தோட கொதிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா அந்த ஃபேக் அக்யூஸ்ட் இருக்கிறார் இல்லையா, அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு அவர்கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி உன்னால வந்து விட்னஸா பேச முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க எங்க வேணாலும் வந்து பேசுறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாருங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு இந்த சந்தோஷோட அடியாட்களும்
போலீஸும் வராங்க. நம்ம ஹீரோ கிட்ட வேலை பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ திறமையான ஒரு போலீஸ் ஆபீசர் தான், நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கோ. ஒன்ஸ் நான் வந்து அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்துட்டு சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா மாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இந்த ஃபேக் அக்யூஸ்ட் இருக்கிறான் இல்லையா, அவன் இந்த சந்தோஷ் பக்கத்துல போய் நிக்கிறான். அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. நம்ம ஹீரோ பேசினதுக்கு அப்புறமே அவங்களுக்கு போனை போட்டு இந்த விஷயத்த சொல்லி இருந்திருக்கான். அவங்களும் பணம் தரேன்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி வர வச்சதே இந்த ஃபேக் அக்யூஸ்ட் தான். ஆனா நம்ம ஹீரோ விட்டுறதா இல்லங்க. அங்க இருக்கக்கூடிய அடியாட்கள் கிட்ட எல்லாம் சண்டை போட்டு இந்த ஃபேக் அக்யூஸ்ட கோர்ட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாம் நினைக்கிறாரு. ஆனா அந்த ஃபேக் அக்யூஸ்ட அடியாட்கள் சாவடிச்சிடுறாங்க. இவருக்கு இருந்த ஒரே ஒரு விட்னஸ் இவரு மட்டும்தான். இப்போ என்ன பண்றதுனே தெரியாம மறுபடியும் ஹீரோ முழிக்கிறாரு. அதே சமயம் இந்த கமலம்மா பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டபிள பெருசா எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண வேண்டாம், கமலம்மா கிட்ட வச்சுக்கிட்டா என்ன நடக்கும் அப்படின்றது அவனுக்கு தெரியணும், அவனை காக்கிலேயே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோவும் பாத்தீங்கன்னா தன்னோட மனைவி கிட்ட ஆக்சுவலா இனிமேல் பிரியா அப்படின்ற ஒருத்தங்க உயிரோட இருக்கிறாங்க அப்படின்ற டாபிக்க பேசவே வேண்டாம், சின்னதா அவங்க உயிரோட இருக்காங்கன்னு தெரிஞ்சா கூட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்றத தன்னோட மைண்டுக்குள்ளேயே விஷுவலா கால்குலேஷன்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருது. அவங்களுக்கு சாதகமா வாதாடக்கூடிய அட்வொகேட் வந்துட்டு சொல்றாரு, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்க இது, இதுல அந்த பொண்ணு ரேப் பண்ணப்பட்டதா வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா இந்த வழக்குல விக்டமே வந்து இந்த சந்தோஷ் தான். கம்ப்ளைண்ட் காப்பில ஒரு வெர்ஷன் இருக்குது, எஃப்ஐஆர் காப்பில ஒரு வெர்ஷன் இருக்குது. இதை நம்மளால எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு இப்போ உயிரோட இல்ல, இறந்து போயிடுச்சு. நடக்காத விஷயத்த நடந்ததா சொல்லி இவரை டிஃபேம் பண்ண பாக்குறாங்க. அதனால இந்த கேஸை உடனடியா நீங்க டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு ஜட்ஜ் கிட்ட இவரோட ரிக்வெஸ்ட் அவர் வைக்கிறாருங்க. இப்போ அந்த பொண்ணு தரப்புல இருந்தும் லாயர் பேசுறாங்க. இப்போ ரெண்டு தரப்புலயுமே பாத்தீங்கன்னா ஆர்குமெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா ப்ரூஃப்னு சப்மிட் பண்றதுக்கு அந்த இடத்துல பெருசா எதுவுமே இல்லங்க. ஹீரோ தான் இந்த வழக்கை எடுத்து கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா அவர் 10 வருஷம் சர்வீஸ்ல 55 இடங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்காருன்னு தெரிய வருதுங்க. இவர் மேலையும் நம்பகத்தன்மை அப்படின்றது கோர்ட்ல குறைய ஆரம்பிக்குது. இப்போ கூண்ல நிக்க வச்சு நம்ம ஹீரோ ஜட்ஜ் திட்டுறாங்க, கடந்த 10 வருஷத்துல மட்டும் 55 இடங்களுக்கு டிரான்ஸ்பர் வாங்கி இருக்கீங்களே, இன்னுமா நீங்க பாடம் கத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு நம்ம ஹீரோ சொல்றாரு, பாடம் கத்துக்க வேண்டியது நான் இல்ல யுவர் ஆனர், ஏசிபி சின்னி தான். ஒரு ஸ்டேஷன்ல டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 16 வயசு பொண்ணு தன்னை ஒருத்தன் பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டான்னு கேஸ் கொடுக்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்தா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாம தப்பு பண்ணவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க இல்லையா, அவங்க தான் அசிங்கப்படணும் அப்படின்ற மாதிரி இவர் பேசுறாருங்க. அந்த பார்ட்டியோட லீடர் ஒரு பெண்ணா இருந்தும் அவங்க பையன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு அவனை கண்டிக்காம அவனுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க இல்லையா அந்த கமலா தேவி, அவங்க வந்து வருத்தப்படணும், அசிங்கப்படணும், இத்தனை வருஷமா இவங்களுக்கு நீதி வாங்கி தரல அப்படின்னு ஒரு போலீஸ் ஆபீசரா நான் அசிங்கப்படணும் அப்படின்ற மாதிரி கோர்ட்ல இவர் பேசுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இவர் இந்த தப்பு பண்ணாரு அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது, விட்னஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ விட்னஸ் இருக்கு அப்படின்றாரு. எல்லாருமே ஷாக்கா வராங்க. இருந்த விட்னஸ் தான் இவங்க கொலை பண்ணிட்டாங்களே, அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு விட்னஸா கூட்டிட்டு வர முடியும், இவங்க புது டிராமா போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோ அவருடைய பக்காவான மாஸ்டர் பிளானை இங்க எக்ஸிக்யூட் பண்றாருங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பா டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது சங்கர் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் கூட டியூட்டி பார்த்துட்டு இருந்தாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி கால் வந்ததுனால தான் அன்னைக்கு ராத்திரி அங்க இல்லாம வீட்டுக்கு கிளம்பி போனாரு. கரெக்டா? ஆனா ஸ்டேஷனோட அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட்ல அவரு அந்த ஸ்டேஷன்ல இருந்தாரு அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட் ஆயிருக்குது, சைன் ஆயிருக்குது. அவர் அந்த ஸ்டேஷன்ல இருந்தாரா இல்லையா அப்படின்றது கேள்வி கிடையாது. இருந்தாரு அப்படின்னு ரெக்கார்டட் எவிடன்ஸ் அங்க இருக்கு இல்லையா, நீங்க அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி தரணும் அப்படின்றதுக்காக நீங்க இந்த விஷயங்களை எல்லாம் பாத்தீங்க அப்படின்ற மாதிரி கோர்ட்ல பேசுங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. சொன்ன மாதிரியே இந்த சங்கர் அப்படின்றவரே கூண்ட்ல வந்து நின்னு அன்னைக்கு ராத்திரி இதெல்லாம் நடந்தது. ஒரு முறை இல்ல, அவன் 2 முறை அந்த பொண்ணை பாலியல் வன்புணர்வு பண்ணுனா அப்படின்னு சொல்ல அங்க உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய சந்தோஷ் பயங்கர டென்ஷனா, ஏன்டா போய் சொல்ற, நான் ஒரு வாட்டி தான்டா பண்ணேன், எப்படிடா 2 வாட்டின்னு போய் சொல்லலாம் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்லிட்டாங்க. கோவத்துல என்ன பேசுறதுனே தெரியாம நான் இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக இப்ப இந்த ஏசிபி சின்னி இருக்கிறார் இல்லையா, அந்த டைம்ல 10 லட்சம் ரூபாய் என் கையில பணம் வாங்கி இருந்தாரு, பணத்தை வாங்கிட்டு இப்படி வேலை பார்க்க முட்டிங்களடா அப்படின்னு கத்துறாரு. சோ இதன் மூலமா போலீஸ்காரங்களும் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க அப்படின்றது ஜட்ஜுக்கு தெரிய வருது. இனிமேல் எந்த ஒரு எலெக்ஷன்லயுமே இந்த சந்தோஷ் அப்படின்றவரு நிக்கிறதுக்கு தகுதியானவர் இல்ல அப்படின்ற மாதிரி கோர்ட் வந்து தீர்ப்பு வழங்கிருதுங்க. நிக்கிறதுக்கு அனுமதி இல்ல அப்படின்னு. போலீஸ் யூனிஃபார்மை யூஸ் பண்ணி ஒரு பொண்ணுக்கு அநியாயத்தை விளைவிச்சதுனால 4 செக்ஷனுக்கு கீழே அந்த சின்னின்ற ஆபீசருக்கு தண்டனை கிடைக்குதுங்க. இந்த சந்தோஷம் இனி வாழ்நாள் முழுக்க ஜெயில கழிதிங்க வேண்டியதான். நம்ம ஹீரோவை இந்த கோர்ட் பாராட்டி ஹீரோ மேல இருந்த எல்லா அக்யூசேஷனையும் ரிமூவ் பண்ணி ஹீரோ இனிமேல் நேர்மையாவும் நிம்மதியாவும் அவரோட டியூட்டியை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு மாதிரியான போலீஸ் ஆபீசர்ஸ் தான் இந்த நாட்டுக்கு தேவை அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப அந்த கோர்ட் கலைஞ்சு எல்லாரும் அந்த இடத்தை விட்டு போகும்போது அங்க ஆடியன்ஸ் சைட்ல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அங்க இந்த பிரியா பாத்தீங்கன்னா அழுவுறாங்க. ஹீரோ பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க. ஹீரோவும் கையெடுத்து கும்பிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில போறாருங்க. இந்த பிரியா அப்படின்றவங்கள பெருசா இன்வால்வ் பண்ணாமே பாத்தீங்கன்னா இந்த வழக்குல ஜெயிச்சிட்டாருங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.